நல்லது செஞ்சுட்டீங்கன்னா நான் எதுக்குன்னு இன்னொரு கொடியை வச்சுட்டு நாங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். 26 வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். நீங்க பூர்த்தி செஞ்சுருங்க. நல்ல விஷயம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் அரசியல்வாதிகள் நடிகர்லாம் வரும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியாக மாறக்கூடாது. கீழே வரையும் சின்சியரா பேசுற கற்பனை வச்சிருக்காரு. என்ன நினைச்சிருக்கீங்கன்னா எனக்கு காதல் காப்பாற்றம் கை கட்டும் போது கூட எனக்கு பயமா இருக்கு. அது கரெக்டா பயன்படுத்தணும். அந்த தண்ணியத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிராமத்தை காட்ட ஒரு விஷயம்.
வச்சு எல்லாத்தையும் கேட்கணும். நம்ம கேட்பது எல்லாமே கேட்கணும். நம்ம கேட்பது நம்ம எது சொல்றாங்க கேட்கக்கூடாது. நம்ம அதை மனசுல அப்படி இல்லை. இதே என்ன சொல்றாங்க இந்த கேட்டுக்கிட்டாங்க இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் வந்து அவருக்கு வீட்டிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம். மிக தீவிரமான ஒரு அறிவுசாரோட ரசிகர். இது வந்து இதுவே பேசி வச்சு ஏதாவது நாங்கள் சேர்ந்து அதுக்கு வித்தியாசம் நடக்கிறோம். நேரத்தில் ஒரு படத்தை படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க வீட்டில். ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்தை வந்து இப்போ வரைக்கும் ஏதாவது பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் பக்கம் வந்து பல கீழே வந்து வந்து உட்காரும்போது அவருக்கு பேப்பர் பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா என் பேர் வந்துருக்கு. எனக்கு வீட்டில் நான் எவ்வளோ பேப்பர்னா பேர் வந்துருக்கு. அது வந்து விசால் அடிக்குன்னு சொல்லணும். விசால் கலக்குன்னு சொன்னது விசால் வந்து இந்த பேப்பர் இருந்தாரு. அதெல்லாம் வந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த பேப்பர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாரு. விசால் பேர் வந்தாச்சு நான் திடீர்னு கீழே வரையும் வந்து சின்சியராக பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு பிள்ளைங்க நினைக்கும் காதல்னு பிள்ளைங்க ஒர்க்குன்னு சொன்னாலும் பேர் அந்த அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற இருக்காரு. ரெண்டாவது கேரக்டர் வந்து வந்தேன். ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் கருத்துட்டு போகவே முடியாது. நீ எப்போ அறிவாட பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக சின்ன சின்ன நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன். சீக்கிரம் வந்து அறிவோட எனக்கு அறிவோட நீ டைம் பண்ணேன். இந்த டைம் வரும்போது கண்டிப்பாக நான் நடக்கும் பிரச்சனை இருக்கும். பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் மார்கன் முடிஞ்சு இப்போ சுற்றி போயிட்டு எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து பழைய விஷயம் பார்க்கணும். சரி இப்போ சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று விஷயம் பார்க்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் தெரியல இருக்கு. என்னென்ன மனசார எத்தனை திருச்சி போது எல்லாருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினிஸ்டர் இருக்கு. விளையாடு வந்து சொன்ன பரிசார மாதிரி நான் நேரம் அடிப்பேன். என்ன சந்தோஷப்பட்டாலும் நான் எனக்கு அண்ணன் இல்லை. நான் என்னோட பெரிய அண்ணன் தான் நான் வந்து அடிப்பா பார்த்தது. ரெண்டு எப்பவுமே பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன். வீட்டில் கூட அப்படிதான் பார்க்கணும். அவங்க வீட்டு பிள்ளைங்க தான் பார்க்கறாங்க. நான் அறிவியல் படிக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். சொன்ன விஷயம் தான் 2 பேர் இருந்தால் நான் வேற அவங்க அலுவலிக்கிறேன். சார் லைன் சொன்னாரு. லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்படின்னா நிறைய பேர் ஒரு புதுமை இயக்குனர் வர சொல்லும்போது அவங்க நல்லா இருக்கு நல்லா வந்துட்டு டக்குன்னு சொல்லிடுவாங்க. பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது அதே 1 முறை அதே பெரிய இயக்குனர் 1 குறைச்சிருவாங்க. 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பாயசத்துல எப்படி பண்ணியிருக்காரு. கேள்வி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சுற்றுலாவுக்கு சொன்ன மாதிரி சைடுகள் சொன்ன மாதிரி எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வச்சிருந்தாரு. நிமிஷம் இருக்கு பத்தின அது தீர்ப்பதுமே வந்து பெரிய சந்தோஷம் கரெக்டான டைம் நான் வீட்டு வந்துட்டேன். எல்லாரும் வீடு போடுமா கண்டிப்பாக நான் வசதிக்கு எனக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆஃபீஸு சேர்ந்து படம் பண்ணது அப்படின்னு அது முன்னாடி நான் பேசிட்டு கரெக்டாக வந்து அந்த ஆஃபீஸுக்கு அந்த படம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நிறைய இருந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். நின்று பேசிட்டு நம்ம என்னதான் நினைக்கிறோம் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணுறது நல்ல தயாரிப்பாளர்கள் தேவை. இப்படி வந்து உனக்கு நல்ல தயாரிப்பாளர் வந்து காட்சிக்கு கிடைச்சாங்க. இந்த டைம்ல வந்து ஒரு பேர்கள் தெரியாது. காட்சிக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தெரியும். இந்த படத்தோட
கண்டிப்பா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அறிவிப்பாளர் பற்றி திருப்பி நீங்க கண்டிப்பா கைப்பற்றேன். ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எல்லா வகையும் கொடுக்குறேன். ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா 7 படத்துல ஒரு பெண்மணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மனை பேசுறதுக்கு என்ன பண்ணி அவங்க மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அது ஒரு கதாபாத்திரம் உண்டாக்கி கொடுத்தாரு. அதுதான் ஒரு படத்தோட பற்றி ஹீரோ வந்தா சொந்த பேசா லைஃப் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிப்போம். அதுக்கப்புறம் படம் முடிக்கும். அப்படி இல்லை. அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது ஏன் தெரியல. நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்னு தெரியும். அந்த பெண்களுக்கு அந்த கதாபாத்திரம் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இந்த நேரத்துல சனிக்கிழமை என்ன வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நம்ம என்னடா என்ன பேசலாம் அப்படி அழுகலாம் சிரிக்கலாம் என்ன ஒரு விஷயம் சொன்னாரு. நானும் இதுக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது சில விஷயம் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடும். இத்தனை வருஷம் வச்சு ஒரு கதை நான் என்னென்ன வரைக்கிட்டே இருக்கேன். ஒரு கதை என்னென்ன படம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் இது ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம 100 ரூபாய் இருக்கேன். எனக்கு 1 மணிக்கு நைட்டு பல வருஷம் ஆச்சு. யார் இப்போ 1 ரூபா நீங்க சந்திச்சுவாரு என்ன படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தனஞ்சய சொன்ன அப்படி போகணும்னு சொல்றாருல்ல அதுக்கு முன்னுதாரணமா நான் எழுதிட்டு இருக்கிற விஷயம் எல்லா வரிகளும் எல்லா ஓட்டுநர்களும் வரிகள் வரும்போது அந்த மாதிரி வரிகள் நான் ஓட்டுநர் ஆகிறேன். அதனால நான் ஓட்டுநராக 25 வருஷம் கனவு நினைவாகுது. அது நினைவாகுது. அது ரொம்ப சந்தோஷப்படுது. வாழ்க்கையில யோசிக்கிற விஷயம் என்னதான் நான் கனவு இருக்குது. அது ஓட்டுநர் ஆகணும்னு நினைச்சு அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி எனக்கு அது முன்னாடியே கொண்டு வந்துருக்கு. அண்ட் எனக்கு ஏழுபாடு படத்தில் இருக்காரு என்ற சந்தோஷம் நடிச்சிருக்கேன். அதோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா அதெல்லாம் காய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட லைஃப் கண்டிப்பாக வீட்டுக்கு வீட்டுக்கு வேறங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போனாலும் அதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தோணும். இன்னுமே தெரியல. ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல தான் கூப்பிடுவோம். ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு வீட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த தேவியோட வீட்டுக்கு போகும்போது தேவியோட ஒரு சினிமா தாண்டி நிறைய நட்புகள் நீண்ட நாட்கள் பேசிட்டே இருக்கும். இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு ரொம்ப இருக்கிற எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது என்னோட சூழ்நிலை வரல. நாங்கள் 2 பேரும் சந்திக்கும்போது இன்னைக்கு நான் பிறந்த நட்பு இன்னைக்கு நானும் அண்ணன் 2 பேர் பேசிக்கிட்டு வருவாங்க. வாட்ஸ்அப்பில் நாங்கள் 2 பேர் சொன்னதே தெரியாது. சுகுமார் ஃபேபிளஸ் கலாச்சாரம் ஒரு அறிவு பிறக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவருக்கு அறிவின் பேர் வச்சார். ஏன்னா ஒரு அறிவறியா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் அறிவுன்றது முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம். அதுதான் அறிவு. சாதாரண 3 கடங்க 3வது கடை எப்படி பண்ணி அப்படியெல்லாம் அப்பெல்லாம் அப்படி எடுத்து வச்சுருவாங்க. ஆனா இதோட நான் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் என் வாழ்க்கையை நான் ஓப்பனாக சொல்றேன். இந்த புகைப்படத்துல என்னோட வாழ்க்கையோட பூர்த்தி நடத்திக்கிட்டு இப்படிதான் வாழ்க்கை இப்படிதான் நான் வாழணும். இப்படி வாழ்ந்தாதான் நான் 3 நாட்கள் நான் செய்ய முடியும் அப்படின்ட்டு இதோட எனர்ஜி இதோட விஷயம் இப்போ நாளைக்கு காலைல 7 மணிக்கு சாப்பிட்டு நேற்று 5 மணிக்கு வச்சுருக்கேன். நான் வரேன். அது முன்னேற்றம். அதுக்காக நான் வரணுங்க. அதுக்காக நான் வளர்க்கணும். அதுக்காக நான் இது ஒரு காசு காட்டுவேன். அதுக்காக அப்படியெல்லாம் இல்லை. அதிகம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதிகம் சொன்னால் எனக்கு ஏற்ற மாதிரி
இந்த படத்துல வந்து சொன்னேன் சார், நேற்று படம் எனக்கு அந்த படத்தில் வேலை செய்யறேன் சார், கண்டுவாங்க நான் அப்படியே பார்த்துட்டு விஷயம் சொன்னாரு. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு, சுகுமாரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது சார் 5 நிமிஷம் காட்சி சார், இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே காட்சி சுத்தனை கையில் சார் ஒன்றும் இல்லை சார். 5 நிமிஷம் நம்ம யோசிக்கலாம், 2 மணி நேரம் யோசிக்கலாம், ஆனால் ஒரே காட்சி சேலஞ்சு. இந்த ஊர் பேரு தெரியாது, அந்த மாதிரி பண்ணலாம் கேட்டு கண்டிப்பா இருக்காருங்க. அதுதான் வந்து முதல்ல நம்ம படத்தோட வெற்றி வந்து இயக்குனர் கிட்ட தான் வருது. இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து இந்த மாதிரி நடிகர்கள் வந்து முன்னாடி வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். அவரோட காலையில போயிட்டோம். அது எக்ஸிக்யூட்டிவ் போய் எப்படி அதாவது ஒரு படத்தோட கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட்டம் வரும், அந்த ஆட்டம் வரக்கூடாது தெரிஞ்சிடும் கேமராமேன்ட்டு. அதை பிடிச்சி இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட காரியம் தெரிகிறது. உடம்புல 150 வயது நான் காட்டி வைக்கிறேன் நண்பர்களுக்கு. 150 வயதுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என்னோட காரியம் வந்து கனவுக்காரன் ஆச்சு. என்ன வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சமூகம் வந்து என்னை நம்பினார். இந்த கனவுக்காரன் ஆச்சு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. சமூகம் கிளைமேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிக்சருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எதிர்காங்க கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே கேட் பண்ணீங்க கரெக்டாக ஜாக்கி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். நான் வந்து லைஃப் ஸ்டார்ட்ல நேற்றுதான் பிரேக்கிங் சென்டர் போயிட்டே இருக்கேன். நான் லேட்டு போயிட்டே இருக்கேன். அவர் வந்து ரசிகர் என்ன சொன்னாலும் செய்யற பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம் தான். அவங்களுக்குள்ள ஒரு இது ஃபர்ஸ்ட் கையில் வந்துச்சு அதுக்காக கடை சூப்பர் அப்படின்னு. அதே மாதிரி நான் 12, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் இந்த பூஜைல மறுபடியும் 16. அது வந்து என்னன்னா கையில் வந்து விஷயம் முடிஞ்சுச்சுன்னா கையில் முடிஞ்சுட்டாங்க. போட்டாங்க கையில் போட்டாங்க வந்து கலைஞர் மாசு அறிஞர் சுற்றுலாரு அவங்க இருக்கிற கைப்பேசி அவங்க இருக்கிற ஆஸ்பென்சி எல்லாரும் சேர்ந்து அந்த 5 நிமிடம் வந்து காட்சி அமைச்சர் வந்து பண்ணிட்டு வீட்டை வச்ச காலேஜ் பண்ணி அது கண்டாங்க. இன்னமும் நானே நிற்கிறேன், நதியில நானே நிற்கிறேன், அவங்களுக்கும் ஈடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப சொல்லிட்டு தேங்க்யூ சார். சரி அதான் எங்களுக்கு நான் ஏன் நன்றி சொல்றேன்னா இந்த புத்தகத்தை கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் எல்லாம் எப்போ 2 காலமா இருக்கு அந்த விஷயம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் 5 நிமிஷத்துல அவங்க வந்து பின்னாடிதான் இருக்கு. அது யாருக்கோட அதில் இப்போ திருப்பி காட்டுறீங்க அந்த 2 பிள்ளைகள் நீங்களும் அதை படிக்க வைக்கணும். நான் படிக்க வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சு அது நீங்களாம் வந்து நீங்க வந்து அதை இழந்து நீங்க வந்து படித்து முடிச்சீங்க. அதுக்காக தான் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு. அதுவும் பெண்கள் படித்து முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய சமுதாயமே பெரிய மிகச்சிறந்த சமுதாயமா இருக்கு. அதுதான் வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிகழ்ச்சி எங்களால் எனக்கு 2 குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு கேப்டன் மூலமா வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜாபாபு கோவில்ல யார் போனாலும் இந்த அலுவலகத்தில் உள்ள கேப்டன் உள்ள அலுவலகம் சினிமா கஷ்டப்படுற இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கட்சியோட ரெண்டாவது இருந்தது வந்து ஏன் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி வீடியோ வரைக்கும் அந்த லோக்கத்துக்கு ஒரே சைவம் பார்த்தாங்க. அந்த பிரார்த்தனை சொன்னது இன்னொரு பிரார்த்தனைக்காக ஒரு பேர் முழுக்கையா எனக்கு இருந்திருக்கேன். இந்த பிரார்த்தனை வந்து இந்த மேற்கொண்டு நிறைய பேருக்கு பேர் தேடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு நம்பர் யாரும் நான் செய்ய மாட்டேன்.
எனக்கு ஒரு விஷயம் தாங்க சொன்னது கருத்து. 100 பேர் 100 பேர் 150 பேர் எல்லாரும் யோசிச்சு அந்த கேள்விகள் யோசிக்கிறதுனால என்னோட இயற்கையாளர்களை நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோட பெரிய மேல இருக்க நம்பிக்கையில நான் நடிச்சுட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில அந்த தெய்வங்களையும் வெளிப்படுத்த நல்ல படங்கள் சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்புகளை நாங்கள் வேண்டிக்கிறோம். இதுல முக்கிய விஷயங்கள் என்னன்னா ஒரு நல்ல புத்திக்கு கட்டுறாங்க, ஒரு நல்ல சுகாதாரத்தில் வரணும், நல்ல தேதியில் வரணும், எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்காக குடும்பத்துக்கு விரும்புகிற பிள்ளைகள் எக்ஸாம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு என்னோட விநியோகஸ்தர்கள் மொத்தமே நல்ல படம் இருந்தால் யோசிக்கிறது சில பேர் அப்போது உங்களுக்கு இருக்கிற என்னோட நண்பர் தைரியமாக சொல்லி நண்பர்கள் வள்ளிசர் லட்சணம் இருக்காரு. இந்த படத்தை நம்பி சதீஷ் அவர்கள் நவீன ராஜபல்லாரும் மன்னார் அவர்கள் எல்லாமே எல்லாரும் நான் ஏன் நான் உரிமையோட இந்த படம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு நம்பிக்கை ஏழைகள் நம்பிக்கை அடைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் கடலை போயிட்டு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கு தொழிலாளர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிவியாருக்கு இந்த விஷயத்துல தமிழக சொன்னதான் 2 நாள் முன்னாடி நான் பேசினது அரசாங்கம் இருக்கு. அதனால கல்வி போயிட்டு இந்த ஒரே விஷயம் அதெல்லாம் முன்னாடி சின்ன படம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் பேர் என் படம் ரத்தனத்து பாருங்க பேராது. என் படம் ரத்தனை கண்டிப்பா நேர்மை ஒத்துங்க. கண்டிப்பா இருக்கும். பெரிய படங்களுக்கு எப்பவுமே இடங்கள் இருக்கு. கண்டிப்பா பேராது அந்த வரிசையிலே காட்டி கொடுக்காங்க பாருங்க. சின்ன படங்கள் பேட்டில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் அறிவுரை பேசுறதுதான் பதிவு பண்ணுங்க. கொஞ்சம் நேரத்தில் பேச நினைக்கிறாங்க. சொல்றது இந்த தமிழ் சொன்னார் பாருங்க. அந்த தேதியில ஒரு படம் தள்ளி போயிடும். அந்த படம் தள்ளி போயிடுறதுக்காக நான் பேசல. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சினிமாக்கு தெரியல எல்லா எண்ணிக்கையிலுமே எல்லா சினிமாவும் ஒண்ணுதான். அது பெரிய படம் சின்ன படம் இருக்குது. மக்கள் நடுவில் இருக்கிறவங்க நடுவில் இருக்கிறவங்க யாருமே அந்த உரிமை தெரியாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும். அவங்களோட திரைப்படங்கள் கம்மி இல்லை. இன்னொரு கூட கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது 500 கூட வரும். அது தப்பே தெரியாது. நம்ம ஒரு வசதிக்குள்ள நம்ம போகக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்துட்டா யாருமே சினிமாவை ஓன் சினிமாக்கு ரெகுலர் இதெல்லாம் அது கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனாலதான் ஒரு விஷயத்த ஆதாயத்தை பேசிக்கிட்டேன். ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க. நான் உழைச்சிருக்கேன். நான் என் தயாரிப்பாளர் வட்டி வைக்கிறாரு. நான் திரும்பவும் சொல்றேன். என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் உழைக்கிறோம். அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கொண்டு இன்னொரு கைவினை 2 மாசம் வீட்டில் வச்சிருக்காரு. அந்த திரைப்படம் அவரோட நம்ம பயணிக்கிறோம். நானும் ஆசைப்படுறோம். அவரும் ஆசைப்படுறோம். கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குனர் உண்டு. எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களையும் யோசிக்கிற விஷயம் அது என்னதான். அதுக்காக தான் நான் யாரும் தள்ளி போறதுலாம் இல்லை. அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசுறேன். இருக்கிற உண்மை எங்க அப்பா அம்மா கற்றுக்கிட்ட விஷயம் எனக்கு புரியாது. இருக்கிறதெல்லாம் தெரியாது. எங்க வீட்டுல தண்ணி இல்லை வந்துச்சுன்னா எங்க அம்மா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா நான் தண்ணி வந்துச்சுன்னா அப்போ எங்க வீட்டுல தண்ணி வருவாங்க. அதுக்குதான் நான் தயாராக இருக்கேன். எனக்குமே என்னோட எமோஷன் ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது. சத்தியமா நான் சொல்றேன். என்னோட எமோஷன் நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு ராசாவாக இந்த நாட்டு குடும்ப சினிமாவை நான் பதிவு பண்றேன். அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுவாங்க. கோவப்படுங்க. ஆனா நான் சொல்றது உண்மை. அது பேர் சொல்லுவாங்க அது உண்மை. அதுக்காக தான் நான் சொல்றேன். அரசியல் நிலையை இப்போ கணபதி சொன்ன மாதிரி
கேட்காங்க. கேட்டது நான் சொன்னது, நான் இப்பதான் சொல்றேன், 26 நான் வரக்கூடாது, நான் வேண்டிக்கிறேன், நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க. நல்ல விஷயம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் அரசியல்வாதிகள் நடிகர்லாம் வரும்போது நடிகர்கள் அரசியல்வாதியா மாறக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க நல்லது செஞ்சுட்டீங்கன்னா நான் எதுக்கு இன்னொரு பெரிய வச்சுட்டு நாங்க ஆக்கிட்டு இருக்கோம். நல்லது செய்யறதுக்கு என்ஜிஓ யாருக்காவது கவர்மெண்ட் மிச்சம் எல்லா என்ஜிஓ ஒரே உணர்வு தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றது. கட்சிகள் மட்டும் வெவ்வேறு மேனிஃபெஸ்டோ வெவ்வேறு அப்படி இல்லை, எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள், நல்லது செய்யணும். நான் சார் அறிவை படத்தை நடிக்கணும், விளையாட்டு படத்துல நான் எனக்கு அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, கடவுள் இருக்க வாய்ப்பு. அந்த நேரத்தில் அந்த இடத்துல திடீர்னு சாதாரண திடீர்னு இப்போ போட்டு பைசைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அது மீறி அது கரெக்டாக பயன்படுத்தணும், அந்த தண்ணியத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிராமத்தை பார்க்குற விஷயம் இதுதான் நாங்கள் அதையெல்லாம் நாங்கள் சொல்றது. இன்னைக்கு கூட காலையில் 7 மணி ஃபிளைட்ல போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் பார்த்துக்க முடியாது. 2 மணி ஃபிளைட்ல போனதுனாலும் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்து அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வச்சு அவங்க பேர் அபூர்வம். அவங்களும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு பரவலா பார்த்து கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். இந்த பெண்மணியை பார்க்கறது இந்த உழைக்கிறோம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஒரு அவங்களோட உழைப்பு சொல்லும்போது அந்த உண்மை சொல்லுகிறவங்களோட உழைப்பு பற்றி அப்படின்னு நினைக்கிற விஷயம் கடவுளா பார்த்து என்னை பேரை பேசுற எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் நான் சொல்றேன். அது எனக்கு நல்ல சம்பளம் காட்டி கொடுத்துருக்காரு. அதுல நல்லது செய்யணும். அரசியல் இருந்தால் ஒரு எண்ணெய் என்ன நாளாக கிடைக்குது, ஒரு எண்ணெய் 12 மாதத்துக்கு எப்படி கண்டிப்பா கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் இழந்துதான் போகணும், எல்லாமே தெரியும். அதுக்கு நீங்க இந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்க. அதனால 27 ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனைகளா கூட்டிகிட்டே இருக்கும். உங்களை சந்தோஷப்படுது அவங்க சொல்லலாம் அப்படின்றது எந்த கையில்தான் இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். என் கையில இருக்கிறது எவ்வளவு சொன்னாக்கோ இதுல கண்டிப்பா நீங்க ஏற்றுக்கிறேன். அதுதான் நீங்க ஏற்றுக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாரும் சொல்றது வாங்க பறந்தாங்க. எனக்கு கண்டிப்பா நான் மறுபடியும் இந்த வருஷத்துல கடைசியில மறுபடியும் ஒரு படத்துல சந்தோஷம் எங்களை கைதுல நான் சந்திப்பேன். சொன்ன உங்களுக்கு நடக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிருக்கேன். ஏன்னா தைரியம்லாம் சந்திக்க முடியாது. என்ன விஷயம் யாரும் இல்லைங்களா அப்படின்னு நீங்க சொன்ன கேட்டுருக்கீங்க. அதனால இன்னும் நான் சொல்றேன், அதிகா காலையில் அதெல்லாம் ஓகே. உழைப்புல நாங்கெல்லாம் எழுந்து நாங்கெல்லாம் அந்த யூனிவர்ஸ் மூணு அந்த யூனிவர்ஸ்ல நாங்கெல்லாம் நாங்கள் கரெக்டான அலைன்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு வேலைக்கான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் வேலையை உங்களுக்காக ஒரு பார்த்து இருக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த சட்டம் மாற்றுற விஷயம் கண்டிப்பா நான் என்னால முடியாது. விஜயுமே அத்தனை சட்டம் மாற்றணும்னு சொல்லிட்டு யோசிக்க பார்க்கணும். மெடியாவும் ஒரே சட்டம், ஒரே சட்டம். ஆனால் சூப்பரா இது எங்களுக்கு வாங்குறாங்க மட்டும் நான் பேசணும். ஏன்னா அதுதான் நான் பேசணும். என்னோட வேலை முக்கிய நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லாங் டைம் அதை பார்த்தீங்கன்னா 3வது சட்டம். அதுக்குள்ள நீங்க பிரச்சனை முடியுதுன்னா 4வது சட்டம். காஸ்டியூம் வாங்க மீண்டும் மாற்றம் அவசியம் இருக்காது. மீறே மாற்றிடுவாரு. இந்த நேரத்தில் அது மாதிரி விஷயம்
இன்னும் சொல்லலாம் அந்த நம்பிக்கை என்னவோ நம்பிக்கை நிறைய வந்து கமிஷன்ஸ் வந்து எனக்கு நிறைய நிலைமை வந்து நம்ம இழக்கக்கூடாது அப்படின்ற கட்சியில் இருக்கிற இன்னொரு ஏஜென்சியில ரெண்டு பேர் வந்து நடக்கவே முடியாது வந்து அவங்கள கல்விக்கு வந்து கருத்தில் கொண்டு வருவோம் வந்து in different ways. And